இஸ்ரேல் போர் காரணமாக ஏற்பட்ட எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக வர்த்தக சிலிண்டர் விநியோகத்தை இந்தியன் ஆயில் நிறுவனம் நிறுத்தியது. தொழில் மற்றும் வணிக எரிவாயு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் எஸ்மா சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது. வீட்டு உபயோக எரிவாயு விநியோகத்துக்கும் வாகனங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு விநியோகத்துக்கும் முன்னுரிமை அளிக்க உத்தரவிட்டது. பெட்ரோல், டீசல், சிலிண்டர் உள்ளிட்டவை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய இந்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. சிலிண்டர் பதிவு செய்வதற்கான நாட்கள் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் வணிக சிலிண்டர்களை விநியோகிப்பதில் மட்டுமே தட்டுப்பாடு என மத்திய பொதுத்துறை நிறுவனம் தெரிவித்துள்ளது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள ஐடி ஊழியர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் டீ காபி கிடையாது. மேலும் இரவு நேர உணவு பட்டியலில் சாம்பார், குருமா இல்லை. அதற்கு பதிலாக சட்னி மட்டுமே வழங்கப்படும் என பிஜி விடுதி சங்கங்கள் அறிவித்துள்ளன. சிலிண்டர்கள் கையிருப்பு 2 நாட்களுக்கு மட்டுமே உள்ளதால் ஹோட்டல்களில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் மட்டுமே வழங்க முடியும் என உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தோசை, ஆம்லெட் மற்றும் சைடிஷ்கள் கிடையாது என தெரிவித்துள்ளனர். சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முன்பதிவு மொபைல் எண்கள் நாட் அவைலபிள், ஸ்விட்ச் ஆஃப் என மாறி மாறி வருவதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும். பிற அத்தியாவசிய தேவைக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என பாரத் பெட்ரோலியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 வாரங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். தடையின்றி எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். சமையல் சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் மூலம் கள்ளச்சந்தையில் சிலிண்டர் விற்பவர்கள் மற்றும் பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் சிலிண்டர்கள் கையிருப்பு மற்றும் தேவை எவ்வளவு என்பது குறித்து உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் தமிழகத்தில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக உணவகங்களில் இதுவரை சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவுகள் தடைபடவில்லை. ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் நிச்சயம் பாதிப்பு ஏற்படும் என சென்னை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக புதுச்சேரியில் ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக 1 லிட்டர் கச்சா எண்ணெய் செல்வதை கூட அனுமதிக்க முடியாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எங்கள் நாட்டின் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை ஜலசந்தி வழியாக கப்பல்களை அனுமதிக்க முடியாது என உறுதியாக அறிவித்துள்ளது. இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்படுகின்றன. கடந்த சில நாட்களில் கேஸ் உற்பத்தி 10% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி பார்லிமெண்டில் உள்ள அலுவலகத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பிரதமர் மோடியுடன் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்ஷீத் சிங் பூரி ஆலோசனை நடத்தி வருகிறார். கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக தமிழகம் முழுவதும் உள்ள ஹோட்டல்கள் உரிமையாளர்களுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நாளை ஆலோசனை நடைபெறுகிறது. கோவையில் வணிக சிலிண்டர் முன்பதிவு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். வணிக சிலிண்டர் டெலிவரி தாமதமாவதால் சில ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அம்மா உணவகங்களில் சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளன. அவை வழக்கம் போல் செயல்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அம்மா உணவகங்களை முழுவீச்சில் இயக்க வைத்து எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து உணவு வழங்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். நான் ஒரு எரிவாயு டீலர் என்பதால் இதனை உறுதிபட கூறுகிறேன். அதே நேரம் ஹோட்டலில் உணவு குறைப்பதற்கும் சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு வரும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த செய்திகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழப்பமான சூழலை சீர் செய்ய மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து எந்தவித தடையும் இன்றி மக்களுக்கு சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலி காரணமாக சென்னையில் எல்பிஜி கேஸ் நிலையங்கள் மூடப்பட்டு வருகிறது. இதனால் ஆட்டோ சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பேரணியில் நானும் இணைய உள்ளேன். தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுக பயத்தில் உள்ளது. திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற நேர்காணல் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட முதற்கட்டமாக 60 பேரை அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்துவதற்கும் ஓடுபாதையை விரிவாக்கம் செய்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 15 ஆண்டுகால நிலுவைக்கு பிறகு கோர்ட் உத்தரவுப்படி நிலம் கையகப்படுத்தும் பணி முடிந்து விரிவாக்க பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கரூர் சம்பவம் தொடர்பாக மார்ச் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை தலைமையகத்தில் வணிகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து களம் காணும் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளது. பெங்களூருவில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் விநியோகத்தை எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்திய நிலையில் போதுமான வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை திரும்பப் பெற அனுமதி கோரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் மதிய உணவில் பல்லி விழுந்ததால் மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. திமுக அரசு வெற்று விளம்பரம் செய்து வரும் சூழலில் மாணவர்கள் உயிருடன் விளையாடுவது கண்டிக்கத்தக்கது என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். பேரளவில் மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் மதுரை சர்வதேச விமான நிலையத்தை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்த பிரதமர் மோடிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தின் வளர்ச்சியில் இது ஒரு புதிய மைல்கல் என்றும் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். யூகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வருகிறது என்றால் அது எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தான் இருக்கும் என பாஜகவுடன் கூட்டணியா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலளித்தார். தவேகவுடன் கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவு செய்யும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தவேக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. தவேகவின் செயல்பாடுகள் சரியில்லை என்றும் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ளதாகவும் அக்கட்சியின் தலைவர் தமீம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தென் மாவட்ட மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். தவேக ஒரு மாற்றுக் கட்சி அல்ல, அது ஒரு விளம்பர கட்சி. அக்கட்சி தலைவர் விஜய் அமித்ஷாவின் ஸ்லீப்பர் செல் என அமைச்சர் ரகுபதி கூறினார். ராகுலுக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை. அவர் நகர்ப்புற நக்சல் போல் நடந்து கொள்கிறார். இப்படி ஒரு எதிர்க்கட்சித் தலைவரை நான் பார்த்ததில்லை என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பற்றி முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு அவதூறு பிரச்சாரம் செய்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினையை போக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் மத்தியில் கவலை ஏற்பட்டுள்ளது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். விஜயுடன் பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தையா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு டீயும் காபியும் எப்போதும் கலக்காது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளது. வரும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என அண்ணாமலை பதில் கூறினார். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பிரதமர் மோடியின் உருவப்படத்தை வைக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கோவை மாநகர் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு நிர்வாகிகளை திமுக அரசு வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சிலிண்டர் விலை உயர்வு குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏன் மௌனமாக உள்ளார்? அவருக்கு யார் வாய்ப்பூட்டு போட்டது என செல்வ பெருந்தகை கேட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் இனி நிரந்தர நியமனங்கள் இல்லை, ஒப்பந்த நியமனங்கள் மட்டுமே. இதுதான் சமூக நீதி காக்கும் லட்சணமா? இதைத்தான் திமுக விரும்புகிறதா என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக மார்க்சிஸ்ட் கட்சி இடையே நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. கடந்த ஆண்டு போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதி ஒதுக்குமாறு கேட்டுள்ளோம். கட்சி தலைமையிடம் பேசிவிட்டு தெரிவிப்பதாக திமுக தொகுதி பங்கீட்டு குழு தெரிவித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் துவங்கியது. உணவகங்கள் மூடப்பட்டால் மோசமான சமூக பொருளாதார விளைவுகள் ஏற்படும். தமிழகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க திமுக அரசின் திட்டம் என்ன என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் இந்திய பணவீக்கத்தில் அதன் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகின்ற மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என செந்தில் பாலாஜி கூறினார். தாவேகாவில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் விஜய் நேர்காணல் செய்தார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோரும் நேர்காணல் செய்தனர். தாவேகாவில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் விஜய் இன்று நேர்காணல் நடத்துகிறார். இதுவரை 4200க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தாவேகா தலைமை தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் பொதுமக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க விதவிதமான திட்டங்களை திமுக அரசு அறிவித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் வீரமணி கூறியுள்ளார். மக்களிடம் சினிமாவுக்கும் குடிக்கவும் பணம் இருக்கும்போது எதற்கு இலவசங்கள் தர வேண்டும்? மக்களின் அறிவை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கும் நாடுதான் வளரும், உயரும் என சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா மாநில செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்தும் சட்டசபை தேர்தல் மாநில பணிக்குழுவில் அளிக்கப்பட்ட ஊடகத்துறை பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்தும் ANS பிரசாத் விடுவிக்கப்படுவதாக நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். தென் தமிழகத்திலிருந்து கடலோர கர்நாடகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 4219 மையங்களில் 9,09,397 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே கன்னிவாக்கம் பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்து குறித்து கூடுவாஞ்சேரி போலீசார் விசாரிக்கின்றனர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 உயர்ந்து ஒரு சவரன் 1,20,400க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 300க்கும் கிலோ ரூபாய் 3 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சென்னையில் ரவுடிகள் பட்டியல் எடுக்கப்பட்டு கண்காணிப்பு வளையத்தில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 1027 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். வணிக ரீதியான LPG சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்ட தடங்கல் காரணமாக மும்பையில் சுமார் 20% ஹோட்டல்கள் இதுவரை மூடப்பட்டுள்ளன. இந்த நிலைமை சரியாகவில்லை என்றால் அடுத்த 2 நாட்களுக்குள் நகரத்தில் 50% ஹோட்டல்கள் மூடப்படும் என்று ஹோட்டல் சங்கங்கள் எச்சரித்துள்ளன. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதை கொண்டாடும் வகையில் சென்னையை சேர்ந்த அரவிந்த் தருண் ஸ்ரீ தலைமையிலான டைவ் ஃபோர்ஸ் குழுவினர் 11 பேர் நீலாங்கரை கடற்கரையில் இருந்து 5 கிலோமீட்டர் ஆழ்கடல் பகுதியில் 50 அடி ஆழத்தில் கிரிக்கெட் விளையாடி அசத்தினர். மெரினா கடற்கரையில் 1,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கற்றணை தூரும் அறிவு என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கற்றணை தூரும் அறிவு சாதனை சரித்திரம் நூலையும் வெளியிட்டார். தமிழகத்தில் மார்ச் 12, 13 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் எனவும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை தொடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தமிழகத்தில் நெல்லை, கோவை, சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டால் ஒரு வாரத்தில் அனைத்து ஹோட்டல்களும் மூடக்கூடிய சூழல் வந்துவிடும் என தமிழக ஹோட்டல் உரிமையாளர் வெங்கட சுப்பு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட துபாய், மதுரை இடையிலான ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை 8 நாட்களுக்கு பிறகு நாளை முதல் மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இது தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர்களிடம் தமிழக அரசு நாளை ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மின் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என மின்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. மின் உற்பத்தி சேவையை அடிப்படையாக கொண்டு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அரசு கல்லூரிகளில் MBBS படிப்பில் விளையாட்டு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் 7லிருந்து 13ஆகவும், BDS படிப்பில் 1லிருந்து 2ஆகவும் அதிகரித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் 22 கிராம பஞ்சாயத்துகளுக்குட்பட்ட புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் மதிய உணவில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
மதிய உணவை சாப்பிட்ட 34 மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தமிழகத்தில் விறகடுப்பு மற்றும் எலக்ட்ரானிக் அடுப்புகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். வணிக கேஸ் தட்டுப்பாட்டால் சென்னையில் விறகிற்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. ஒரு டன் விறகு ரூபாய் 12,500க்கு விற்று வந்த நிலையில் தற்போது ரூபாய் 14,500க்கு விற்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திடக்கோட்டையைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் வாரிசு சான்று வழங்குவதற்கு 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ சுதாகரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். எல்பிஜி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டு பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் ஜுவாலா என்ற சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதனால் இந்தியாவில் சிவிங்கி புலிகள் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. ஒரு எல்பிஜி சிலிண்டர் வாங்கிய பின் மற்றொரு சிலிண்டர் வாங்குவதற்கான கால இடைவெளியை 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. போர் பதற்றத்தால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை இன்று வரை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் 13ஆம் தேதி வரை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தின் குருகிராமில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் உடல் நசுங்கி பலியான சோக சம்பவம் நடந்துள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தியது. இந்தியர்களின் பாதுகாப்பு, தூதரகங்கள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், மாநிலங்களுடனான ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் தேர்தல் கமிஷனருக்கு எதிராக லோக்சபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடி பதவி விலக வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் நேர்மையான மற்றும் அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதே எங்களின் நோக்கம். தகுதி உள்ள வாக்காளர்கள் நிச்சயம் பட்டியலில் இடம்பெறுவார்கள். தகுதியில்லாத வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். திருச்சியில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வரும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கான 5 புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். அசாமைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான பீரன் சிங் எங்டி உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 81. அவரது மறைவுக்கு அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா உட்பட முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அஸ்ஸாமில் அருந்தோய் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா ரூபாய் 9,000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களுக்கான தொகையை வரவு வைக்க அம்மாநில பாஜக அரசு ரூபாய் 3,600 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழகத்தில் அரசு உத்தரவுக்கு எதிராக ஆர்டர்லி நடைமுறை பின்பற்றப்படுவதாக புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர்களுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. போர் சூழலால் கடந்த சில நாட்களாக இந்திய பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்து வந்த நிலையில் இன்று சென்செக்ஸ் 639 புள்ளிகளும், நிப்டி சுமார் 233 புள்ளிகள் வரை உயர்ந்து நல்ல ஏற்றம் கண்டன. இதனால் முதலீட்டாளர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கடந்த 2020இல் கால்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு சீன முதலீடுகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கடும் கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மின்னணு மற்றும் உற்பத்தி துறையில் சீன முதலீடுகள் எளிதாக இந்தியாவுக்குள் வர வழிவகை செய்யவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. லத்தீன் அமெரிக்க நாடுகளை அச்சுறுத்தும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை ஒழிக்க அந்த நாட்டு ராணுவத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பலை தடுத்து நிறுத்தினால் இதுவரை தாக்கியதைப் போல் 20 மடங்கு கடுமையான தாக்குதல் தொடுப்போம் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரால் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக G7 நாடுகள் இன்று ஆலோசனை நடத்துகிறது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பாகிஸ்தானில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு 2 வாரங்கள் விடுமுறை அளித்தும் வங்கியை தவிர அரசு அலுவலகங்கள் அனைத்தும் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் 50% ஊழியர்களுடன் இயங்கவும் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரானின் தேசிய கீதத்தை பாட மறுத்து சர்ச்சையில் சிக்கிய 5 ஈரான் கால்பந்து வீராங்கனைகளுக்கு ஆஸ்திரேலியாவில் தங்க மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டு அரசு விசா வழங்கியுள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல் தூதர்களை வெளியேற்றும் நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் வழியாக செல்லலாம் என ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. ஈரானின் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட மறைந்த அயத்துல்லா அலி கமேனியின் மகன் முஸ்தபா கமேனியும் இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொரோனா காலத்திற்கு பின் மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறைக்கு தாய்லாந்து திரும்புகிறது. அதேபோல் தனியார் நிறுவன ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய வியட்நாம் அரசும் அறிவுறுத்தியுள்ளது.
வங்கதேசத்தில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து 5000 டன் டீசலை பைப்லைன் மூலம் அந்நாடு பெறவுள்ளது. ஆண்டுதோறும் 1,80,000 டன் டீசல் பெற ஏற்கனவே இந்தியாவுடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக இப்போது டீசல் வழங்கப்பட இருக்கிறது. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நடத்தை விதிகளை மீறியதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு ICC போட்டி கட்டணத்தில் 15% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2026 IPL தொடரின் முதல் 20 நாட்களுக்கான போட்டி அட்டவணை மார்ச் 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநில தேர்தல் தேதிக்கு பின் அடுத்த கட்ட அட்டவணை வெளியாகும். 2026 IPL தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ் தனது சிறுவயது தோழியான வான்ஷிகாவை வரும் மார்ச் 14ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் வைத்து திருமணம் செய்து கொள்ள உள்ளார். மார்ச் 17ஆம் தேதி லக்னோவில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 போட்டியில் வெற்றி பெற்ற கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை BCCI அறிவித்துள்ளது. த்ரிஷாவிடமிருந்து அப்படி ஒரு பதிவு வரப்போகிறது என்று தெரிந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன். இந்த விஷயத்தில் என்னுடன் நிற்பவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நீங்கள் நன்மைக்கு பக்கத்தில் நிற்கவில்லை, உண்மைக்கு பக்கத்தில் நிற்கிறீர்கள் என நடிகர் பார்த்திபன் கூறியுள்ளார். போர் பதற்றம் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் துபாயில் சிக்கியிருந்த நடிகர் அஜித்குமார் இன்று இந்தியா திரும்பினார். ஹரிதாஸ் வட்டக்கானல் படத்தில் வில்லனாக நடித்தவர் RK வரதராஜ் தற்போது VS பாலமுருகன் இயக்கும் டென்ஷன் படத்தில் நடித்துள்ளார். இது பற்றி பாலமுருகன் கூறும்போது, வரதராஜன் இப்படத்தில் காமெடி கலந்த வில்லனாக நடித்துள்ளார். அவர் திறமையான நடிகர் மட்டுமின்றி நல்ல மனிதர். இப்படம் அவருக்கு திருப்பு முனையாக அமையும் என்றார். நடிகர் ரஜினி தற்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதில் SJ சூர்யா, வித்யா பாலன், மிதுன் சக்கரவர்த்தி, மோகன்லால், சிவராஜ்குமார் என பலரும் நடிக்கும் இந்த படத்தில் ஹிந்தி நடிகர் ஷாருக் கானும் சிறப்பு தோற்றத்தில் இணைந்துள்ளார். படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் ஷாருக் கான். ரஜினி, மோகன்லால், ஷாருக் கான், சிவராஜ்குமார் என 4 பேரும் ஒரே காட்சியில் வரும்படி படப்பிடிப்பு நடத்த உள்ளனர். உரியடி படத்தை நடித்து இயக்கிய விஜயகுமார் சில படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார். தற்போது அறிவு எனும் படத்தில் நடித்து வருகிறார். இதற்காக விஜயகுமாருக்கு வாழ்த்து சொன்னார் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. அதற்கு நன்றி சொன்ன விஜயகுமார், முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் என்றார். அதற்கு தனுஷ் 56 படத்திற்காக மதுரைக்கு தான் வரணும் என பதிவிட்டார் தமிழரசன் பச்சமுத்து. தனுஷின் 56வது படத்தை இயக்கவுள்ள தமிழரசன் விஜயகுமாரை அழைத்தது நடிக்கவா வசனத்திற்கா என விரைவில் தெரியவரும். வடிவேலுவின் பிரபல வசனமான கிணத்த காணோம் என்ற தலைப்பில் நடிகர் யோகிபாபு நடித்துள்ள படம் மார்ச் 13இல் வெளியாகிறது. அடுத்து யோகிபாபு 6 கொலை ஆறுமுகம் என்ற படத்தில் நடிக்கிறார். ஒரு படத்தில் நடிகர் கவுண்டமணி 5 கொலை ஆறுமுகம் பெயரில் நடித்திருப்பார். அதனை தழுவி இத்தலைப்பை வைத்தார்களாம். 6 கொலைகளை ஒருவன் பண்ணுகிறானா இல்லையா என்பதை காமெடியாக சொல்லவிருக்கிறார்கள். மலையாளத்தில் வரிசையாக ஹாரர் படங்களாக எடுத்து வருபவர் இயக்குனர் ராகுல் சதாசிவன். கடைசியாக மோகன்லால் மகன் பிரணவ் நடித்த டயசிரை படத்தை இயக்கினார். 100 கோடி ரூபாய் வசூலித்தது. அடுத்து பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். இதுவும் ஹாரர் படமாக உருவாகிறது. நடிகர் ஆர்யா கைவசம் மிஸ்டர் எக்ஸ், ஆனந்தன் காடு, வேட்டுவம் படங்கள் உள்ளன. அடுத்து மலையாள இயக்குனர் நிகில் முரளி இயக்கத்தில் தனது 40வது படத்தில் நடித்து வருகிறார் ஆர்யா. இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நிகிலா விமல், தெலுங்கு நடிகை வைஷ்ணவி சைதன்யா என 2 நாயகிகள் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர்.